அனைவருக்கும் ஆனந்தமான இறை வணக்கம். ஆன்மீக சிவசொந்தங்களே, வரலட்சுமி பூஜையை ஒட்டி உங்களுக்கு ஒரு அற்புதமான ஆலோசனை. வரலட்சுமி பூஜைக்கு முந்தைய நாள் இரவு உங்கள் வீட்டின் நிலைவாசல் கதவு மற்றும் நிலைவாசல் இப்படி இருக்கக்கூடாது. ஆடியோவை முழுமையாக கேளுங்க. நீங்கள் வரலட்சுமி பூஜை பண்ணுறவங்களாக இருந்தாலும் சரி, இல்லை சுவாமி சூழ்நிலையின் காரணமாக எங்களால் பூஜை பண்ண முடியல அப்படிங்கிற ஒரு சூழலில் இருக்கிறவங்களாக இருந்தாலும் சரி, இப்போ நான் சொல்கிறது அனைவருக்கும் பொருந்தும். இந்த தவறை செஞ்சிடாதீங்க. நிச்சயமாக குடும்பத்தில் எந்தவித முன்னேற்றமும் இல்லாமல் மந்த நிலை ஏற்பட வாய்ப்புண்டு. சரிங்களா? ஆடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு தகவல். இந்த ஆண்டு வரலட்சுமி பூஜைக்கு மூலிகை கலசம் கட்டி அம்மாவை நம்ம கூப்பிடணும். எப்படி கலசம் கட்டணும், எப்படி பூஜை செய்யணும்னு ஏற்கனவே ஆடியோ கொடுத்துட்டேன். அந்த ஆடியோ லிங்க் இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். எங்களிடம் வரலட்சுமி மூலிகை கலச செட்டு வாங்கக்கூடிய அத்தனை பேரையும் வரலட்சுமி பூஜை அன்னைக்கு ஒரு வாட்ஸ்அப் குழு மூலமாக இணைத்து 11 லக்ஷ்மி தாந்திரிகங்கள் எந்தவித கட்டணமும் இன்றி சொல்லித்தரப்போகிறேன். வரலட்சுமி கலச செட்டு வேணும்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு வரலட்சுமி கலசம்னு மெசேஜ் அனுப்புங்க. அதனுடைய விலை விவரங்கள் தருகின்றேன். வரலட்சுமி பூஜை இந்த ஆண்டு என்னைக்கு செய்யணும்? 8/8/2025. அதற்கு முந்தைய நாள் 7/8/2025 மாலை 6 மணிக்கு மேலே உங்கள் வீட்டு நிலைவாசல் கதவை அமங்கலமாக இல்லாமல் பார்த்துக்கோங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நிலைவாசல் கதவில் பொட்டு வச்சிருக்கணும். சந்தன திலகம், குங்கும திலகம் நிலைவாசல் கதவுல வச்சிருக்கணும். அதே மாதிரி நிலைவாசல் மாவிலை தோரணம் கட்டியிருக்கணும். வரலட்சுமி பூஜை பண்ணுறவங்க கண்டிப்பாக அம்மனை அதுக்கு முந்தைய நாள் அழைக்கிறவங்க வாசலில் மாவிலை தோரணம் கட்டியிருப்பீங்க. மற்றவர்களும் கட்டுங்க. மற்றவர்களும் வாசலில் மாவிலை தோரணம் கட்டி வாசனை பூக்கள் தோரணம் கட்டி நிலைவாசல் கதவு மங்களமாக இருக்கணும். என்ன காரணத்தினால இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா, வரலட்சுமி பூஜைனா என்ன அர்த்தம்? அம்பாள் உங்கள் வீட்டை தேடி வரப்போகிற ஒரு புனிதமான நாள். அப்படி வரக்கூடிய அம்பாலை உங்கள் வீட்டு நிலைவாசல் மங்களமாக இருந்தால் தானே இனிமையாக வரவேற்க முடியும். உங்களால் எந்த பொட்டும் இல்லாமல், எந்த விதமான அலங்காரமும் இல்லாமல், தூசி படிஞ்சு அழுக்காக இருந்துச்சுன்னா அது அமங்கலத்தை குறிக்குமல்ல. அமங்கலம் இருக்க இடத்துல எப்படி லக்ஷ்மி தேவி இருப்பா? சிந்திச்சு பாருங்க. அதனால தான் உங்கள் வீட்டு நிலைவாசல் சுத்தமாக இருக்கணும். ஒட்டடை கிட்டடை எதுவும் இல்லாமல் சுத்தமாக இருக்கணும். திலகமிட்டு அலங்கரிச்சிருக்கணும். மாவிலை தோரணம், வாசனை பூக்கள் கொண்டு உங்கள் நிலைவாசலை நீங்கள் அலங்கரித்து வையுங்கள். 7ஆம் தேதி மாலையே இதை செஞ்சிருங்க. உங்கள் வீடு தேடி வரக்கூடிய அம்மா சந்தோஷமாக உங்கள் வீட்டுக்குள்ளே காலடி எடுத்து வைப்பாங்க. எல்லா வளத்தையும் செல்வத்தையும் உங்களுக்கு வழங்குவார்கள். இந்த ஆடியோவை உங்களுக்கு தெரிந்த அத்துணை பேருக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான விஷயத்தை பார்த்து வழங்கிட்டு இருக்கும். இந்த சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அன்பு சொந்தங்களே, எல்லா விதமான கடன் தொல்லையும் தீர்ந்து ராஜ வாழ்க்கை நீங்கள் வாழணுமா? உச்சிஷ்ட கணபதியை வணங்குங்க. இந்த ஆண்டு விநாயகர் சதுர்த்திக்கு பூஜை இல்லாமல், வழிபாடு இல்லாமல், விரதம் இல்லாமல் உச்சிஷ்ட கணபதியினுடைய அருளை பெறும் 16 தந்திர எந்திர வித்தைகளை வாட்ஸ்அப் குழு மூலமாக சொல்லித்தர போகிறேன். இந்த குழுவில் சேர விருப்பம்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு உச்சிஷ்ட கணபதியின் தகவல் கொடுங்க. அதனுடைய பதிவு விவரத்தை தருகின்றேன். மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கின்றேன். ஆனந்தம் மலரட்டும், ஆனந்த ஒளி பரவட்டும்.